பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு விஷயம் என் எண்ணத்தில் ஆண்டவர் இந்த விஷயத்தை சொல்ல சொல்லி புஷ் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுனால இந்த வீடியோ. மனிதன் மனிதன் யார்? ஃபஸ்ட்டு ஆண்டவர் ஆதாமை படைக்கிறாங்க. ஆதாமுக்கு ஒரு துணை இருக்கணும்ன்ட்டு ஏவாளை படைக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் ஜஸ்ட் லைக் தட் எப்படி சொல்ல, முதலாவது வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1 அப்படியே சாப்டர் 1 நீங்கள் படிக்கும்போது இது உண்டாக கிடவது, இது உண்டாக கிடவது அப்படின்னு உண்டாக்கிட்டார். மனிதனை மட்டும் தன் சாயலாய் மண்ணை எடுத்து அதை வணைந்து மனிதனுக்கு 6 அறிவை கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் ஆள இந்த ஆதாமை படைத்துட்டு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நீ ஆண்டு அனுபவிக்கணும்னு இது பண்ணுறாரு. அவரை மகிமைப்படுத்துறதுக்காக மனிதனை படைக்கிறாரு. ஆனால் எல்லாவற்றையும் இந்த சகல காட்டு மிருகங்கள் எல்லாவற்றையும் படைத்தார். ஆனால் எதுக்குமே இல்லாத சிறப்பு மனிதனுக்கு இருக்கு. அது என்ன? ஆண்டவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவருடைய சாயலாய் படைச்சார். ஜீவ சுவாசத்தை ஊதினார். மண்ணெல்லாம் கிளே பண்ணி தன்னுடைய ஜீவ சுவாசம், அவருடைய மூச்சு சுவாசத்தை ஊதி நமக்கு ஜீவனை கொடுத்தாரு. மனிதனை பிறக்க வச்சார். முதலாம் ஆதாம் பிறந்தான். அவன் சகலத்தையும் ஆள அவர் வைத்தார். ஆனால் என்ன? பிசாசின் சோதனையினால் அகப்பட்டு ஏவாள், சர்ப்பத்தின் மூலியமாய் ஏவாள் ஆதாம் பாவம் செய்து இந்த உலகத்தில் பாவத்தை பிறக்க வச்சிட்டாங்க. அதில் இந்த உலகத்தை ஜெயம் கொள்ள மனிதன் படைக்கப்பட்டான். ஆனால் இந்த உலகம் அவனை ஜெயம் கொண்டது. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசானவன் ஜெயம் கொண்டான். பிசாசு ஜெயம் கொண்டு மனிதனை தேவ மகிமையை அற்றவனாக்கினான். திரும்பவும் ஆண்டவர் மனிதராக பிறந்து இப்படிதான் வாழணும், அவருக்கு மகிமை, தன்னை அனுப்பின பிதாவுக்கு மகிமையை செலுத்த வேண்டும் என்பதை அவர் துளி அளவும் விட்டு விலகாமல், வழி விலகாமல் அவர் பாதையை நமக்கு காண்பித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நமக்கு பாதையை அருளி செய்தார். அந்த பாதையில் நம்ம போகிறோமா அப்படின்றதுல நினைவில் வைத்து கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறதுனால நீங்கள் கிறிஸ்டியனோ, நான் கிறிஸ்டியனோ, இல்லை எல்லாருமே கிறிஸ்டியன்னா இருக்க முடியாது. கிறிஸ்டியன் லைஃப் வேறு, கிறிஸ்துக்குள்ளாக அவருடைய பாதச்சுவட்டை ஃபாலோ பண்ணுறவங்க வேறு. ஸோ there is a difference between Christian and there is a difference between life in Christ. So you are the people, think that you are the people you are living the life in Christ or living a Christian life. Think and move around. Thank you. God bless you all.